ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூமெண்ட்டில் 33 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் ரீஜாயின் ஆகிருக்கிறீங்க. லேசுப்பட்ட விஷயம் இல்லை. எனக்கு வர கிடைக்கல. நெக்ஸ்ட் இயர் எப்படியாவது வர பார்க்குறேன். சரியான ஆசையாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிறையா பேர்த்தோட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணோம். ஒரு 2-3 பேரை தான் எனக்கு முதல் நாள் ஸ்கூல் அவுட் ஆனதுலேருந்து கண்டினியூவாக ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போக கிடச்சி. நிறைய பேரை மிஸ் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஜாயின் ஆகிறதுக்கு. எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அழகாக போய்கிட்டுருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக போங்க வீட்டுகளுக்கு. மேக்ஸிமம் ஃபன்னு எடுங்க. எல்லாம் புது புது முகமாக இருக்கும். எல்லாருக்கும் யார் யாருக்கு அடையாளம் தெரியாது, பெயர்கள் மறந்துருக்கும். எனக்கு இது நம்ப முடியலை, இப்படி திடீர் திருப்பம் ஒன்று வரும்னு சொல்லி. மிஸ் யூ காய்ஸ். இதை ஆர்கனைஸ் பண்ண கமிட்டி, ஆர்கனைசர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதை எவ்ரி இயர் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஹாப்பியாக இருங்க, நல்லா பேசுங்க, நல்லா சாப்பிடுங்க. See you soon. Bye bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 97 ஓயிலுக்கு பிறகு எல்லாம் ஒன்றா சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லாம் அப்ரோட்டில் இருக்கிறனால இன்றைக்கி வர முடியலை. பட் எங்களோட நினைவுகள் எல்லாமே இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் தான் இருக்குது. டீச்சர்ஸ் சார் எங்களால் கூப்பிட முடியலை, ஏன்னா ஷார்ட் டைம் இருந்தனால எங்களால் கூப்பிட முடியலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. என் கேட்டால் காலையிலே இந்த கிளாஸ் ரூமுக்கு போகிற ஃபீலிங், எல்லாம் பேசுகிறத கேட்குறோம், சந்தோஷமாக இருக்கும். இது கண்டிப்பாக தொடரணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் டைம் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து பேசுங்க. எங்களோட ஒன்றா இருந்த தயா இன்றைக்கி எங்களோட இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விடயம்தான். கண்டிப்பாக அவன் எங்கே இருந்தாலும் பார்த்து சந்தோஷப்படுவான். இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ சிறப்பாக இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண எங்களோட டீம் எல்லாருக்கும், மற்றது எங்களை இதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஈவெண்ட் இதோட முடியாமல் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிறையா நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை தான் நினைப்பீங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், குட் லக். Hi friends, this is Arvind. I don't know, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. Grade 4, 5, 6, little bit of 7. Was really nice catching up with all of you. A lot of chat messages. My God, can't keep up. But yeah, thank you for keeping me in mind and touching the thank you. I am so jealous I can't be there to meet up with all of you. But next time, when I finally come to Sri Lanka, I would love to meet all of you again. And yeah, I have a great time. Boys, too much sunny again. Just kidding, Melody. Bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே எல்லாத்துக்கும் நினைக்கிறேன், ஸ்பெஷலி நம்ம 97 பேட்சுக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு இந்த லைஃப்பில் எனக்கு தோணுது. ஸோ நமக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் கவலையான ஒரு விஷயம். இந்த டேக்கு நமக்கு சரி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு போனதுக்கு. what to do, சிச்சுவேஷன் அப்படி. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒரு சில பேரை மட்டும் தான் நான் ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர்த்த நான் மீட் பண்ணது ரொம்ப குறைவு. ஒரு கிட்டத்தட்ட 20-25 இயர்ஸாக நிறைய பேர்த்த நான் ரொம்ப மீட் பண்ணது கூட இல்லை. இங்கே வெளிநாட்டில் ஒர்க் வந்தது பிறகு நான் யாரையுமே மீட் பண்ணது ரொம்ப குறைவு. ஸோ இனி லீவுக்கு வந்தால் எல்லோரையும் நான் மீட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ வில் மீட் யூ சூன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் everyone. Bye. Good morning friends. Macha 17th get together organizing. Good, நல்ல விஷயம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர். ஸோ ஆல் த பெஸ்ட் மச்சா. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ ரொம்ப நாள் எனக்கு வர கிடைக்கல. ஸோ நான் வெக்கேஷன் வந்துட்டு போனதால ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா. கீப் இன் டச் மச்சா. எல்லோரும் கண்டாக்டில் இருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃப்யூச்சரில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே மச்சா, ஆல் தி பெஸ்ட். சேர்ஸ் மச்சா.
ஹாய் ஹபீபிஸ் எல்லாம் சோமா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனங்கள். என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுன்னு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு, கெட் டுகெதர்னு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. யார் யார் இதுக்கு முன்னுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் அலாட். மற்றது என்ன சொல்ல வரேன்டா, சரியான கவலை இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதருக்கு நான் இல்லை. ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு நான் நினைக்கிறேன். ஸ்கூல் அவுட் ஆனது வந்து நான் இன்னும் யாரையும் மீட் ஆகி படல. ஒழுங்காக கிளாஸ்மேட் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கோம் எல்லோரும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் கெட் டுகெதருக்கு கட்டாயம் நான் வருவேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். ஸ்டே ஹாப்பி, பீஸ், என்ஜாய் தி லைஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் உஷா தேவி. நான் மேரி பண்ணி இந்தியா வந்துட்டேன். தமிழ்ச்செல்வி, ரொம்ப தேங்க்ஸ் என்னை குரூப்பில் ஆட் பண்ணதுக்கு. நான் அதை என்றைக்கு மறக்க மாட்டேன். கேர்ள்ஸ், எனக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் பர்சனலாக பேசியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி எல்லாமே கெட் டுகெதரில் எல்லாமே சேர்ந்துருக்கீங்க. அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். காட் bless யூ. தேங்க்யூ. 97 பேட்ச் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாரையும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் ஆகுவோம். ஸோ இது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு பிற்பாடு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கெட் டுகெதரை செய்கிறோம். ஸோ ரொம்ப நல்லா செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றது நான் நிறைய பேருக்கு என்னைய ஞாபகம் இருக்கும் தெரியாது. நான் கிரேட் 5 மட்டும் நான் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் போயிட்டு திரும்ப 10, 11th அங்கே திரும்ப ஒருக்கா ரீஜாயின் பண்ணேன். சில கேர்ள்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, சில பேரை. ஸோ எல்லோரும் வந்து மிக சிறப்பாக இந்த கெட் டுகெதரை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, டேக் கேர் ஆல். எல்லோரும் ஹாப்பியாக எப்பயும் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள்லாம் மீட் ஆகுவோம். ஓகே, பாய் ஆல்.